மைன்ஸ்ல வேலை பண்ணி 2 ஏக்கர் லேண்ட் கொடுக்கு. மைன்ஸ்ல வேலை பண்ணி 2 ஏக்கர் லேண்ட் கொடுக்கு. அதுக்கு தான் நான் என்ன புது கோரிக்கை வச்சுக்கிறேன். இப்போ லேண்ட கேளுன்னுக்கிறேன். எக்ஸ்ட்ரா லேண்ட் கேளுன்ற இதான் உண்மை. ஊரே குரல் கொடுக்கணும். இதுக்கு மைன்ஸ்ல வேலை பண்ணி 2 ஏக்கர் லேண்ட் கொடுக்கு. தங்கவயல் தலித் ரக்ஷண வேதிக்கை தலைவர் கலை அன்பரசன் புதிய கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். அதாவது தங்கச்சுரங்க பகுதியில் காலியாக உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் இருந்து சுரங்க தொழிலாளர்களுக்கு தலா 2 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்று ஒரு புதிய கருத்தை தெரிவித்துள்ளார். காலங்காலமாக மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போன சுரங்க தொழிலாளர் குடும்பங்களின் மறுவாழ்விற்காகவும் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் 2 ஏக்கர் நிலம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கலை அன்பரசன் முன்வைக்கும் புதிய பார்வை, ஒரு புதிய கோணம் குறித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். நான் இப்ப என்ன இந்த கோரிக்கை வச்சுக்கிறேன் சொன்னா, நிலத்தை கொடு, உழைத்தவனுக்கே நிலம், உழைந்தவனுக்கே நிலம், உழைந்தவனுக்கே நிலம், கேஜபிள் உழைத்தவனுக்கே நிலம். ஏன்னா இருக்கிறது ஒரு 8,000 ஏக்கர் இருக்குது. நான் சொல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மை செக்ரட்டரியே சொல்லிக்குது, அவங்களுடைய மறுவாழ்வுக்கு நிலம் கொடுன்னு சொல்லிக்குது. அதெல்லாம் கொடுன்னு கேட்கறேன். சுரங்க தொழிலாளர்களுக்கு நிலம் கொடுக்கணுமா? எக்ஸாம்பிள் கொடு, அவங்களுடைய மறுவாழ்வு ரீஹபிலிட்டேஷன் கொடு நிக்குது இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டேன்? கொடு. இப்ப கேடிபி கொடுக்குற, ஐஎஸ்ஆர்பி இந்தியன் ரிசர்வ் போலீஸ்க்கு கொடுக்குற 100 ஏக்கர் போலீஸ்க்கு, இந்த பக்கம் போனா சயின்ஸ் பார்க் கூட, அப்ப எங்களுக்கு கூட ஏன் கேட்க கூடாத நிலத்தை? சர்வே நம்பர் 19 லேண்ட் கொடுத்துறாங்க அவங்களுக்கு. அவர் எக்ஸ் ஃபாரஸ்ட் ஆபீசர். அவர் சர்வே நம்பர் 19 டாக்குமெண்ட் சர்வே நம்பர் 43 உட்காந்துக்கிறாரு. 43 கோழி பண்ணுக்குது, போர் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க. அது நேற்று கூட போய் சொல்லிட்டு வந்த ஆபீசர்ஸ் பிஜிஎம்எல்ல இது மேல நடவடிக்கை. எவ்வளவு நிலம் ஒட்டுமொத்தமா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு? 2000 ஏக்கர் போச்சு. பாணியில என்று ஆகிது இல்ல. வினா அது பிஜிஎம்எல் பண்ண கேசப்படுவான். இவன் என்னன்றானா, ஒரு நம்ம ஊருல தெருவுல சுத்திக்கின்னு லைன் சைட்ல டிஸ்டர்ப் பண்றீங்க. நான் என்ன கேட்கறேன், ஊர் பசங்க நீங்க போங்க, காம்சமத்துல போய் கேளுங்க பார்க்கலாம். நீ போய் போயிட்டீங்க, அது கூட என்க்ரோச்மெண்ட் தானே. உன் லேண்ட கொள்ள அடிக்கிறா, எங்க அப்பா எங்க தாத்தா கஷ்டப்படுறாங்க, நீ யாரு நீ வச்சிருக்கிற கொடுக்க மாட்டுற, அதனால புடிங்கிறியா? அது சிவில் ஆக்ட் என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியும். சிவில் கேஸ் நான் லேண்ட் உள்ள பொசிஷன் போனா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். சட்ட ரீதியா சந்திக்கிறேன் நானு. அப்ப எனக்கு ஒரு நியாயம், வில்லேஜ் சார் ஒரு நியாயம், காம்சமத்தில் ஒரு நியாயமா, படுநாட் நாளைக்கு ஒரு நியாயமா, கெம்பாபுரால் ஒரு நியாயமா, டி கொல்லி ஒரு நியாயமா? சர்வே நம்பர் 197 சொன்னா பாருதா, டி கொல்லின்னு அங்க இருக்குது 197. பங்களா நிறைய நிலம் ஆக்குப்பை ஐயா வீடியோ வைக்குது ஐயா, ட்ரோன் சர்வே பண்ணையா, எல்லாம் தெரியுது. நான் கேட்கறேன், இதுதான் உண்மை. அதை மட்டும் இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, தெரியாத வராதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது பாடு இல்லையா? இந்த ரோட்ல வரீங்கன்னு சொல்லி அமிச்சேன் நானு. எந்த ரோட்ல? கிருஷ்ணாவரம் ரோட்ல. அது எப்படி தெரியுமா, 300 மீட்டர் அது ஜாயிண்ட் சர்வே பண்ணதான் தெரியும். 2001 அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, வர ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு இங்கே சுத்துறான், ஆலமரம் டு அள்ளிக்கடை. இது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன ஆனா அள்ளிக்கடை ஆலமரம். நான் சொல்றேன் கீக்கின்னு போடா கெம்பாபுராக்குன்றேன், அதான் போக மாட்டான். போடா காம்சமத்துக்கு போ. 152 ஏக்கர் நாங்க போய் பாரு. 152 ஏக்கர் இருக்குதானே. பாண்டியில 152 ஏக்கர் காட்டுது, கம்ப்யூட்டர் பாண்டியில காட்டுது. ஆனா பொசிஷன்ல வேற இருக்கிறாங்க, எல்லாம் கோழி பண்ண வச்சுக்கிறான். பேங்க்ல லோன் வாங்கிக்கிறாங்க. பேங்க்ல லோன் மைனிங் லேண்ட் ஆக்குபை பண்ணிருக்காங்க. ஐயா மைனிங் லேண்ட் வச்சுக்கிட்டு பேங்க்ல லோன் வாங்கிக்கிறான். எல்லா பாண்டியை நான் குத்துக்கிறேன். பிஜிஎம்எல்ல 1200 ரூபாய் நான் செலவு பண்ணி நான் குத்தாயா? நான் எனக்கு இதுவா மத்திய அரசு அந்த நிலத்தை பாதுகாப்பு தான் நான் குத்துக்கிறேன். என்ன பிஜிஎம்எல் ரெக்கார்ட் பிரகாரம் எல்லாம் கொடுக்குன்னு சொல்லிக்குது இல்லையா? நீ கொடு. இன்னைக்கு ஒரு ஆபீசர் வரான், அவன் ஒரு புல்டன் போடுறான். இன்னும் 5 வருஷம் முன்னத்த வருவான், அவன் ஒரு புல்டன். இப்படிதான் ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல போட்டுக்கிறாங்க. 2 வீடு வைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஒரு வீடை ஒப்படைத்து விட வேண்டும். எப்படி வந்துருக்குது? 2001 வருஷம் புல்டன் வரான். இது தெரியாத இவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டேன், ஒரு ஆர்டர் பண்ணேன். இப்போ நம்பர் 1 பேச்சு கேட்கறான். சரி 2 வீடு ஒன்று கொடுக்குறேன். 2 வீடு குத்துட்டாரு, நீ தானே குத்த? அடிஷனலா குத்துவ நீ. அதனால அவன் மாமனை மச்சானை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டாங்க. அது எப்படி கொடுத்துட முடியும்? ஏன்னா டாலர்ஸ் காணி வீடா, அது சதாசிவ நகர் வீடா? ஏன்னா அது 10க்கு 10 இடம் அவன் கட்டுக்கிறான். இப்போ செங்கல் போட்டு ஆரோ பிளாக் போட்டு அத்தப்படி எப்படி ஒப்பச்சிட முடியும்? இடம் அவன் கட்சிங்கிறது நம்மளுது. ஆக்சுவலா பார்த்தா பாதுகாத்துக்கு அவன் கொடுக்கணும் நம்மளுக்கு பேமெண்ட். 60 வருஷமா ஒரு இடத்த பாதுகாத்தான் பாரு. அன்னில நீ சாலரி போட்டு கொடுத்துரு, இடத்த பாதுகாத்தா இல்லையா, செக்யூரிட்டியா இருந்தா இல்லையா? நான் ஒப்பாடிக்கிறேன் அந்த இடத்த, அப்ப எனக்கு பேமெண்ட் கொடுக்குவியா? பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுனாயா? அதுக்கப்புறம் காத்தாவது முனிசிபாலிட்டியில அதுக்குள்ள சில குளறுபடிங்க, ஆபீசர் மாறினுக்கிறாங்க. சசிரஞ்சன் இறந்துட்டாரு, வேற ஒருத்தர் வந்துருக்காரு. அதெல்லாம் சில ஆனா கண்டிப்பா கொடுக்குறான். இன்னைக்கு இல்ல கூட நாளைக்கு வீடு சொன்னா அது சரி ஐயா. நான் என்னன்றேன் ஐயா, இப்ப கெனடிஸ் என்ட்ரிஸ் வரலன்னு
யாருன்னா வந்துருவாங்களாயா? எதுக்கு பயப்படுற நீ? உன் வீடு அது, தூங்கு. நீங்க இருந்தாலும் உனக்கு தான் வீடு. அதுக்கு தான் நான் என்ன புது கோரிக்கை வச்சுக்கிறேன். இப்போ லேண்ட கேளுன்னு எக்ஸ்ட்ரா லேண்ட் கேளுன்ற இதான் உண்மை. ஊரே குரல் கொடுக்கணும். இதுக்கு மைன்ஸ்ல வேலை பண்ணி 2 ஏக்கர் லேண்ட் கொடுக்கு. ஏற்கனவே அன்னைக்கு போய் எம்பி சந்திச்சோம். நேற்று பிஜேபி சந்திச்சு அவங்க லெட்டர் கொடுத்து இமீடியட்டா போர்ட் மீட்டிங்ல பாஸ் பண்ணி லேண்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் ஏன் அதை நான் அதை சொல்லிக்கிறேன்னு சொன்னா, அது மாதிரி காம்சாமுத்திரம், கெப்பாபுரம், இந்த பக்கம் டி கொல்லி பார்டர் வந்து நேர்கிறாங்க பிஜேபி. ஆர்டிசியில 3000 ஏக்கர் இல்லை. இது எவ்வளவுதான் நான் சொல்றது. ஆனா இங்க என்ன பண்ணாங்க, நம்ம பிள்ளைங்கன்னா ஒரு 200 பேர் செகுட்டிக்கிறான். ஒரு லைனில் வச்சு போ காம்சாமுத்திரக்கிட்ட, போ கெப்பாபுரம், போ எங்க வில்லேஜ்கிட்ட போய் பாரு. அங்கெல்லாம் வந்து பானிப்பட்ட ஆகி பிடிக்குது. ஐயா பணம் ரொம்ப முக்கியம். என்னது பணம்? அதுதான் நிலத்தை பிடிக்கும்ன்ற. மணி சேஸ். பணம் என்ன சொல்லலாம் தெரியுமா? இஃப் யூ சேவ் மீ டுடே ஐ வில் சேவ் யூ டுமாரோ. வந்து பணம் சொல்லிட்ட நீ சேர்த்து வைடா, அப்பதான் நாளைக்கு ஒண்ணு காப்பாத்துவேன். அந்த புஷ்லி கூட ஒண்ணு சொல்லுவாரு. அவரு என்னன்றாரு புஷ்லி? உடற்பயிற்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, மனப்பயிற்சி செல்வத்தை மேம்படுத்துகிறாரு புஷ்லியே. அதை நான் உனக்கு சேர்த்துக்கிற கூட. சோம்பேறி இது 2ஐயும் பாயப்படுத்துகிறது. இன்னொரு கோரிக்கையா, பாவம் நம்ம பிள்ளைங்க வேலை செய்துமா, இவங்களுக்கு போனஸே இல்லை. புது போனஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் செக்யூரிட்டியில போனஸ் கேதில்ல, அதை கேட்கணும். எங்களுக்கு போனஸ் வேணும். 200 தொழிலாளி அந்த பசங்க செக்யூரிட்டி பசங்க கேட்கணும். அது நான் சப்போர்ட் பண்றேன். உங்க சம்பளத்துல 3000 அப்படி கேளு, நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. இதான் சொல்றேன். இன்னொரு ஐயா இவங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன பேசினா வேலை விட்டுக்குவாங்களா? தூக்கிட்டா நம்ம என்ன பண்ணணும், டிஃபன்ல சோறை போடணும், பெங்களூருக்கு வரணும். தேவன் கொஞ்சம் செக்யூரிட்டி, மாலூர்ல செக்யூரிட்டி. அதனால என்ன பண்றாங்கன்னா, வந்த வரைக்கும் லாபம் கொடுக்குற பேமெண்ட் வாங்கிக்கணுமா? யாரு வந்தாலும் கேட்ல ஒரு சலிட் உட்காந்து சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு போகணும். கேளு உரிமையை, உன் போனஸை கேளு. கஷ்டப்படுற நான் நிக்கிற ஒன்று சப்போர்ட் இல்லை. கடந்த முறையா வந்து போனஸ் கூட ஃபைட் பண்ணுவேன் நான்.